வெல்கம் டு MH மேக்ஸ் சேனல். 10ஆம் வகுப்பு 3வது சாப்டரில் பயிற்சி 3.6ல் 4வது சம் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். 4வது கொஷினு x² + 6x + 8/x³ + 8இலிருந்து எந்த விகிதமுறு கோவையை கழித்தால் 3/x² - 2x + 4 என்ற கோவை கிடைக்கும். இதிலிருந்து எதை கழிக்கிறோம் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்படின்னா இங்கே நடுவில் இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதிலிருந்து மைனஸ் அந்த கோவையை நம்ம கண்டுபிடிக்கணும். அது தெரியாதுங்கிறதுனால நம்ம P(x) Q(x) வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்படின்னா இங்கே நடுவில் இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், x² + 6x + 8/x³ + 8 மைனஸ் P(x). நான் வந்து P(x)ன்னு வச்சுக்கிட்டேன். நீங்கள் Q(x) இதனால் வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 3/x² - 2x + 4. இந்த P(x) தான் கண்டுபிடிக்கணும். ஸோ வரக்கூடிய ஆன்சர் மைனஸில் வராதுங்கிறனால நான் இந்த P(x)-ஐ அந்த சைடு கொண்டு போயிடுறேன். ஓகேங்களா? அப்படின்னா இங்கே இருக்கிறது அந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறிடும். இப்போ இதை மாற்றி எழுதிக்கலாம். x² + 6x + 8/x³ ப்ளஸ் இந்த 8 வந்து இங்கே க்யூப் இருக்கிறதுனால 2 க்யூப்னு எழுதிக்கலாமா? ஏன்னா 2 2 4 4 2 8. அடுத்தது மைனஸ் 3/x² - 2x + 4. இப்போ கழித்தல் இருக்குது. நம்மளுக்கு பகுதி 2 ஒரே மாதிரி இருக்கணும் இல்லைங்களா? அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? கூட்டவும் முடியும், கழிக்கவும் முடியும். அதனால் இதை வந்து நம்ம ஃபார்முலா வச்சு எழுதுகிறோம். இதையும் வந்து நம்ம காரணிப்படுத்துகிறோம். இப்போ பெருக்குனா 8, கூட்டினாலும் கழிச்சாலும் 6. ஓகேங்களா? அப்புறம் 4 2 8 எல்லாமே ப்ளஸ்ஸுங்கிறனால நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. இங்கே ப்ளஸ்ஸு நம்மளுக்கு இருக்கக்கூடிய மாறி வந்து எக்ஸ். இப்போ இது எப்படி எழுதலாம்? x + 4 × x + 2. இப்போ இது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். x³ + y³ x³ + y³. அப்புறம் என்ன ஃபார்முலா எழுதலாம்? x + y × x² - xy + y². இந்த ஃபார்முலா எழுதலாம். இப்போ எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் தான் இருக்குது, ஒய்ங்கிற இடத்துல மட்டும் 2 இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் என்ன எழுதலாம்? x + 2 எழுதிக்கலாமா? இங்கே x² மைனஸ் எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் தான், ஒய்ங்கிற இடத்துல 2 இருக்கிறதுனால 2x, y²க்கு 4 எழுதணும். அப்புறம் இங்கே x + 2 × x² - 2x + 4. அடுத்தது மைனஸ் 3/x² - 2x + 4 சமம் P(x). ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், x + 2 x + 2 நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், பகுதி 2 ஒரே மாதிரி இருக்கா? x² - 2x + 4. இங்கேயும் அதே தான். அப்படின்னா ஒட்டுக்காக எழுதிக்கலாம். x² - 2x + 4. மீதி இருக்கிறது இங்கே x + 4, இங்கே -3. ஓகேங்களா? இந்த P(x) இந்த பக்கம் எழுதிக்கலாமா? அப்புறம் என்ன வரும்? x + 4ல் 3 போயிடுச்சுன்னா 1. பெரிய நம்பருக்குரிய என்னது? ப்ளஸ்ஸுங்கிறனால ப்ளஸ் போட்டாச்சு. அப்படின்னா x² - 2x + 4. அப்படின்னா P(x)ஓட அதாவது இந்த விகிதமுறு கோவையை எந்த விகிதமுறு கோவையால் கழிக்கிறோம்? x + 1/x² - 2x + 4ஆல் கழிச்சா தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்கள், 5வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏவோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. ஏவோட மதிப்பு 2x + 1/2x - 1. பியோட மதிப்பு 2x - 1/2x + 1 எனில் 1/a - b - 2b/a² - b². இதனோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுலேயே ஏபியோட மதிப்பு பிரதியிட்டு போட்டோம்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கொஷின் அப்படியே எழுதிட்டேன். இப்போ இது பாருங்கள், 1/a - b மைனஸ் இது பாருங்கள், a² - b² எப்படி எழுதலாம்? a - b × a + b அப்படி எழுதிக்கலாங்களா? அப்போனா இங்கே பகுதி 2 ஒரே மாதிரி இருக்கணும், கழித்தல் இருக்கிறனால. அப்படின்னா இங்கே எதால் பெருக்கிக்கலாம்? a + b-ஆல் பெருக்கிக்கலாம். அப்படின்னா இங்கே a - b × a + b போட்டுட்டேன். இங்கே எதால் பெருக்கிறேன்? a + b-ஆல் பெருக்கிறேன். மறுபடியும் -2b இருக்குது. அப்படின்னா இங்கே என்ன வரும்? a b - 2b அப்படின்னா கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி. அப்படின்னா என்ன வரும்? மைனஸ். ஏன்னா இங்கே 1 இருக்கிறது அர்த்தமா? 2 1 போயிடுச்சுன்னா 1. மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டேன். இப்போ இங்கே a - b × a + b. இப்போ இந்த a - b கேன்சல் பண்ணிடுறேன். அப்படின்னா என்ன வரும்? 1/a + b. ஓகேங்களா? அப்படின்னா ஏக்கு மதிப்பு தெரியும், பிக்கு மதிப்பு தெரியும். அதை நம்ம இப்போ கூட்ட போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை கூட்டலாம். 1/aவோட மதிப்பு தெரியும், 2x + 1/2x - 1. அடுத்து ப்ளஸ் போட்டு 2x - 1/2x + 1. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு
பகுதி 2 ஒரே மாதிரி இல்லை. ஓகேங்களா? இப்போ இந்த 1 போட்டுட்டேன். இப்போ இங்கே 2x மைனஸ் 1 இருக்குது, இங்கே 2x ப்ளஸ் 1 இருக்குது. அப்படின்னா மாறி மாறி பெருக்கினா மட்டும்தான் நம்மளுக்கு பகுதி 1 இருக்கணும். இங்கே 2x ப்ளஸ் 1, இங்கே 2x மைனஸ் 1 நம்ம பெருக்கணும். அப்படின்னா இங்கே 2x மைனஸ் 1 இன்ட்டு 2x ப்ளஸ் 1 பகுதி 1 எழுதிக்கிறேன். இங்கே எதால் பெருக்கணும்? மைனஸ் இருக்கனால ப்ளஸ்ஸால் பெருக்கணும். அப்படின்னா 2x ப்ளஸ் 1 இன்ட்டு 2x ப்ளஸ் 1. இங்கே எதால் பெருக்கணும்? 2x மைனஸ் 1 இன்ட்டு 2x மைனஸ் 1ஆல் பெருக்கிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் ஃபார்முலா வச்சு பெருக்கினாலும் சரி, இல்லை அப்படின்னா இப்படி வச்சு பெருக்கிக்கிட்டாலும் ஓகே. இப்போ நான் இதை மாதிரி வச்சு பெருக்கி காமிக்கிறேன். நீங்கள் ஃபார்முலா வச்சு போட்டாலும் ஓகே. ஃபார்முலானா ஏ இன்ட்டு ஏன்னு ஏ ஸ்கொயர், அந்த ஃபார்முலா வச்சு போட்டாலும் கரெக்டு. இப்போ இதை பெருக்கணும்னா 2 2 4 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து இதை பெருக்கணும்னா 2x. அடுத்து இதை பெருக்கணும்னா 1 2 பெருக்கணும்னா 2x. அடுத்தது ஓர் 1 1. அதுக்கு அடுத்தது ப்ளஸ் இருக்குனால நம்மளுக்கு எதுவுமே மாறாது. அடுத்து இதை பெருக்கிறோம் 2 2 4x ஸ்கொயர். அடுத்து இதை பெருக்கிறேன் மைனஸ் 2x மைனஸ் 2x. அடுத்து இதை பெருக்கும் பொழுது மைனஸ் 2x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. அதுக்கு அடுத்தது பையில் என்ன இருக்குது பாருங்கள், இது a மைனஸ் பி, இது a ப்ளஸ் பி. அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் எழுதலாமா? ஏக்கு வந்து என்ன இருக்குது? 2x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பிங்கிற இடத்துல 1. அப்படின்னா இது என்னவோ மாற்றிக்கலாம், இது ஸ்கொயர் பண்ணோம்னா 2 2 4x ஸ்கொயர் மைனஸ் 1 எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், 4x ஸ்கொயர் வந்து என்னவோ மாறிடும், 8x ஸ்கொயராக மாறிடும். இப்போ இங்கே ப்ளஸ் 2, இங்கே மைனஸ் 2 கேன்சல் ஆகிரும். இங்கேயும் ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் கேன்சல் ஆகிரும். அப்படி இங்கே என்ன வரும்? 4 2 8x ஸ்கொயர். அடுத்து 1 கூட்டம் நம்மளுக்கு என்ன ஆயிரும்? 2. இப்போ இது ரெண்டுலேயும் எது பொதுவாக எடுத்துக்கலாம்? ரெண்டுலேயுமே 2 வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும்? 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1/4x ஸ்கொயர் மைனஸ் 1. இதை அப்படியே தலைகீழ கொண்டு போயிடலாங்களே, ஏன்னா பை 1 இருக்கா? அப்படின்னா இதை அப்படியே மாற்றினோம்னா மேலே போயிடும். என்ன வரும்? 4x ஸ்கொயர் மைனஸ் 1/2 இன்ட்டு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேங்களா? அவ்வளோதான் சம். இந்த a ப்ளஸ் பி இந்த கொஷினை மட்டும் நீங்கள் இது மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பழைய மாதிரி ப்ளஸ் மைனஸை வச்சு போட்டோம்னா முடிஞ்சது சம். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்க, 6வது கொஷின். a சமம் x/x ப்ளஸ் 1, b வந்து 1/x ப்ளஸ் 1 எனில் a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பை a வகுத்தல், ஓகேங்களா, இது பை a வகுத்தல் b ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம காமிக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம இதை கொடுக்கணும். இதில் ஏபிக்கு மதிப்பு கொடுத்துட்டாங்க. நம்ம போன சம் மாதிரியே தான் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரதிட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தெரியும், இது பாருங்கள், a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு நம்ம எழுதலாம். a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா? அதே மாதிரி a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா? இங்கே a வகுத்தல் b போட்டாச்சு. இப்போ இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிரும். இப்போ இதில் 2a ஸ்கொயர் 2b ஸ்கொயர் a வகுத்தல் b இருக்குது. இப்போ இது ரெண்டுலேயும் 2 வெளியில் எடுத்துடலாமா? 2 வெளியில் எடுத்துட்டா என்ன வரும்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் பை a வகுத்தல் b போட்டாச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? பிரதியிட்டு தான் போட்டாகணும். ஓகேங்களா? இப்போ பிரதியிட்டு போடலாம். 2 போட்டேன். ஏக்கு நம்மளுக்கு தெரியும் என்ன கொடுத்துருக்காங்க, x/x ப்ளஸ் 1. இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால ஹோல் ஸ்கொயர். அடுத்தது இங்கே கொடுத்துருக்கறதுல ப்ளஸ் இருக்குது. அடுத்தது b வந்து நம்மளுக்கு தெரியும் 1/x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குல்லையா, அதனால் ஸ்கொயர் போட்டுக்கிட்டேன். இப்போ a வகுத்தல் b. a வந்து என்னது? x/x ப்ளஸ் 1 வகுத்தல் b வந்து என்ன இருக்குது? 1/x ப்ளஸ் 1. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டுக்குமே மேலே கீழே ரெண்டுக்குமே பொது தானே, அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்ன போடுறோம்? 1 ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. இந்த 2 வந்து இந்த ரெண்டுக்குமே பொது, இந்த ஸ்கொயரும் மேலே கீழே ரெண்டுக்குமே பொது. இப்போ இங்கே வகுத்தல் இருக்கிறது என்னவோ மாறும், நம்மளுக்கு பெருக்கலாம் மாறுச்சுன்னா மேலேயும் கீழே என்ன பண்ணிடலாம்? மாற்றிக்கலாங்களா? இப்போ இது 2 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆகிரும். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், இந்த பகுதி 2 ஒரே மாதிரி இருக்கா? அப்படின்னா 2 இன்ட்டு
எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர். மேலே எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று. இங்கே கீழே என்ன இருக்குது? எக்ஸ் பை ஒன்று இருக்குது. ஸோ அப்படின்னா இது என்னவா மாறிடும்? 1/xஆக மாறிடுமா? இதை அப்படியே மாற்றி எழுதிக்கலாம் பாருங்கள். அப்படின்னா வந்து 2 இன்ட்டு இந்த பை வேண்டாம், 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 1/xன்னு வருமா? இன்ட்டு 1/x. அப்புறம் இந்த எக்ஸு இதோட சேர்த்திக்கலாம், இந்த எக்ஸு இதோட சேர்த்திக்கலாம், 2 மேலே வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் என்ன எழுதிக்கலாம்? 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, இந்த எக்ஸோட பெருக்கமா? அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? அவ்வளோதான் சம்மு. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மும் கூட. நம்மளுக்கு இந்த இதுதானே ஆன்சர் கொடுக்கணும், அதுதான் நம்ம கொடுத்துருக்கோம், வேறு எதுவும் கிடையாதுங்க. அதாவது கூட்டல் கழித்தலில் பகுதி 2 ஒன்றா இருக்கணுங்கிறதான் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.